இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீனே ஒரு இன்டென்ஸான ஒரு கிச்சன தான் காமிக்கிறாங்க. கிளாக் வந்து டிக்கிங் ஆகுது. இந்த செகண்ட் லெவல்ல இருக்க செஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப டென்ஷனா வேல பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஸ்லோவா ஒரு ஷேடோலருந்து ஒரு என்ட்ரி தராரு. அவரு தாங்க நம்மளோட செஃப் பால். அவரு கிச்சன்ல வந்த உடனே ஒரு ஸ்பூன் லைட்டா சாய்ஞ்சிருக்கு. அத எடுத்து ஸ்ட்ரைட் பண்றாரு. இதுலருந்தே தெரிஞ்சுக்கலாம், இவர் ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ஷனான ஒரு கண்ட்ரோலான ஒரு செஃப்ன்னு. அதுக்கு அடுத்த சீன்லயே அவரு ஒரு இறால் மீன பயங்கரமா சமைக்கிறாரு. சமைச்சு ரிச் பீப்பிளுக்கு ஒரு வேற லெவல்ல ஒரு பிரசன்டேஷன்ல சர்வ் பண்றாரு. ஸோ அத அத பார்த்து அதுல ஒரு ரிச் பெர்சன் சாப்பிட வராங்க. அவங்க ஸ்பூன் கேட்கறாரு அவரு. இவரு நீங்க ஸ்பூன்ல இல்ல கையில சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. ஸோ அந்த ரிச் குஸ்ட் கையில அந்த இறால் மீன எடுத்து பயங்கரமா ஒரு அனிமல் மாதிரி சாப்பிடுறாரு. அத பார்த்து நம்ம பால் ஸ்மைல் பண்றாரு. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம லோக்கல் ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ற நம்ம ஹீரோயின தான் காமிக்கிறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் அவங்களோட ஃபேமிலி ஃபேமிலி பிசினஸ். அவங்க அப்பாவுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் அவங்களோட நம்ம ஹீரோயின் குக் பண்ண நூடுல்ஸ சாப்பிட்டுட்டு இருக்காரு. அத சாப்பிட்ட உடனே அவ்ளோ நல்லா இருக்கு. ரொம்ப புடிச்சிருக்கு. அவர் நம்ம ஹீரோயின்ட்ட டைரக்ட்டா வந்து ஒரு கார்டு குடுக்குறாரு. அந்த கார்டுல ஹங்கர்ன்னு போட்டிருக்கு. அது வேற யாரோட கார்டும் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்ச அந்த நாட்டிலேயே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் செஃப். இந்த ரிச் பீப்பிளுக்கு மட்டுமே சமைக்கிற, சாப்பிட முடியக்கூடிய ஃபேமஸ் செஃப்பான செஃப் பாலோட பிசினஸ் கார்டு தான். "நீ நல்லா சமைக்கிற. உன் திறமைக்கு ஏத்த இடம் இந்த இல்லன்னு" சொல்லிட்டு குடுத்துட்டு போறாரு. நம்ம ஹீரோயின் அத வாங்கி வச்சுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோயினோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ் எல்லாம் ஒண்ணா உட்காந்து கதை பேசி சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவங்க வேலைய பத்தி புலம்பிட்டு இருக்காங்க. அவங்கள விடவே ரொம்ப கஷ்டப்படுறது நம்ம ஹீரோயின் தான். ஆனா அவங்களோட ஃபிரெண்ட்ஸுக்காவது மாத்தி போறதுக்கு வேற கம்பெனில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் இல்ல. நம்ம ஹீரோயினுக்கு பெரிய டிகிரிலாம் முடிக்கல. தங்கச்சி படிச்சுட்டு இருக்காங்க. தம்பி ஃப்ரீலான்ஸ் கிரியேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அதுலயும் பெரிய வருமானம் கிடையாது. இது பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் இன்னைக்கு காலையில ஒருத்தர் இந்த பிசினஸ் கார்ட குடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசினஸ் கார்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட குடுக்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அவர் இந்த நாட்டிலேயே பெரிய ஃபேமஸான செஃப். இங்க போனா உன் லைஃபே செட்டில்ட் ஆயிடும். நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படிலாம் சொல்றாங்க. நம்ம